ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த வேத பகுதியை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. ஏவேளையும் ஐயா நீதானே, ஏவேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இப்பொழுதும் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தை கர்த்தாவே பிரீதியா இருக்கவும், ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க மட்டும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாருங்க, இதுதான் நம்ம கடந்த 4 வாரமாக தியானித்து வருகிறோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம படுகிற பிரயாசம் வீணாய் போய்விடாதபடி நம்ம எப்படி இருக்கணுமா, உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். அதுதான் 2 வாரம் நம்ம தியானித்தோம். எதெல்லாம் உறுதி பண்ணோம், எப்படி நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் 2 வாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடந்த 2 வாரங்களாக அப்படி நம்முடைய பிரயாசம் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காய் நாம் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். 2வது அசையாதவர்களாய் இருக்கணும். எப்படி எல்லாம் நம்ம அசையாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, யாரும் நம்மள அசைக்க முடியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு கடந்த 2 வாரங்களாக 8 குறிப்புகளை வைத்து நாம் செபித்தோம், தியானித்தோம். அடுத்தது இன்றைய நாள்ல 3வது பகுதி பாருங்க. அதே பகுதி, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு பெருக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி கர்த்தருடைய கிருபையிலே கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாக நம்ம இருப்பீர்களாக என்று சொல்லி நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை கூற. எதுக்குன்னா, நம்ம பட்ட பிரயாசம்லாம் வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நமது கிருபையை பெருக செய்கிற ஆண்டவர். முதலாவது, தமது கிருபையை பெருக செய்கிற ஆண்டவர். எப்போது கிருபையை பெருக செய்வார் அப்படின்னும் போது வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, எப்போதும் போது நற்கிரியைகளை செய்யும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி இருக்கிறவர்களாய் இருக்கும்போது அதுல நம்ம பெருகுவோம், அவருடைய கிருபையும் நம்மோடு கூட பெருகுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 36 பாருங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, இந்த சம்பவம் ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு தெரியாம இருக்கலாம். யோப்பா பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம், அதுல கிரேக்கு பாஷையில அவளுக்கு 2 பேர் பாருங்க. கிரேக்கு பாஷையில தொர்க்கால் என்றும் தபித்தாள் என்று, கிரேக்கு பாஷையில தொர்க்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தார். பெண் சீஷிகள் ரொம்ப கம்மி தான், ஆனா இவ நல்ல ஒரு சீஷியா வாழ்ந்து வந்தா. அவ நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். என்ன நற்கிரியைகள் செய்து வந்தா அப்படின்னு சொல்லும் போது, அவ அந்த நாட்களிலே வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சா அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். அது அப்புறம் பார்க்கலாம். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினால பேதுரு அவ்விடத்திலிருந்து இருக்கிறார் என்று சொல்லி சீஷர்கள் கேள்விப்பட்டு அவரை அழைக்கிறாங்க. தாமதம் இல்லாம வாங்க, உம்முடைய சீஷி கர்த்தருடைய ஆண்டவருடைய சீஷியாக எண்ணப்பட்ட இந்த தபித்தாள் மரிச்சு போயிட்டா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி 2 மனுஷரை அனுப்புறாங்க. அப்ப பேதுருவும் எழுந்து அவர்களுடனே கூட போனாரு. அவன் போய் சேர்ந்த பொழுது அப்பதான் நற்கிரியைகள் அதுலதான் இருக்குது. அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அப்போ விதவைகள் எல்லாம் ஒன்றாக கூடி அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். அவ ஒரு டெய்லர், அவ ஒரு டெய்லர், தையல் ஆசிரியர்னு வச்சுங்களேன். அவ என்ன செய்யறான், நிறைய அங்கிகளும் வஸ்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு உடுத்து வைக்கிறதுக்கு கொடுக்கறாங்க. யாருக்கு? விதவைகளுக்கு. அநேக விதவைகளை ஆதரிக்கிறவங்களா இருந்தாங்க. அவளை சூழ்ந்து நின்று, இதெல்லாம் பாருங்க, இவங்க உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு நற்கிரியை செஞ்சு கொடுத்தாங்க, எங்களெல்லாம் ஆதரிச்சாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றத அவர் பாக்குறாங்க. பாத்தீங்களா, அதுதான் நற்கிரியைகள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு அவங்க செய்யறாங்க. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, அங்கிகள், இந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரட்சிப்பின் வஸ்திரம், அங்கிகள் நீதியின் சால்வைகள், இதெல்லாம் அவங்க சொல்ல வெறும் அங்கி மட்டும் தச்சு கொடுக்கல, வெறும் வஸ்திரம் மட்டும் அவங்களுக்கு தச்சு கொடுக்கல, மாறாக கூடவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை குறித்து, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, நீதியின் சால்வை கொடுத்து, பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தை குறிச்சு அவன் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பாத்தீங்களா, அதுதான் அதனுடைய ஆவிக்குறி. அதனாலதான் அவனுடைய நற்கிரியை ரொம்ப அதிகமாச்சு. எவரோ மறிச்சிட்டாங்க, குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்ண வேண்டியதானே. இத போய் எதுக்கு போய் மறிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, பேதுருவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. பேதுரு வந்தவன எல்லாரையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு முழங்காட்படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். உடனே அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்கள் அவ்வளவு பேர் சூழ்ந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேரை பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி இருக்கிறாங்க. பாருங்க, நற்கிரியைகள் அழைத்து, பரிசுத்தவான்களை விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது என்று சொல்லி எல்லாரும் விசுவாசமா ஆனார்கள் என்று சொல்லப்படுது. அந்த தபித்தாள்னா பெண் மானுன்னு அர்த்தம். நான் அது ஒரு கட்டுரையில எழுதியிருக்கேன். தபித்தாள் தப்புவித்தாள், தப்பித்தாள் அப்படின்னு சொல்லி. தப்புவித்தாள்னா அநேக பேரை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணும்படியாக தப்புவிக்கிறான். இந்த விதவைகள்லாம் அதனாலதான் சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா இவ மூலமா நிறைய பேர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த நற்கிரியைகள். பாத்தீங்களா, அப்ப அநேக பேரை பாவத்திலிருந்து, பலவிதமான கட்டுகளிலிருந்து தப்புவிக்கிறவளாயிருந்தாள். தபித்தாள் பெண்மான் என்று சொல்லக்கூடியவள், சுறுசுறுப்பானவங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க. பாத்தீங்களா, தான தர்மங்கள் செய்யற, இதெல்லாம் அவ செய்த நற்கிரியைகள். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்றா, தான. அப்ப ஒருவேளை அவ கொஞ்சம் வசதி படைத்தவளா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் தான தர்மம். இல்லைன்னா ஒருவேளை இந்த டெய்லரிங்ல சம்பாதிச்ச பணத்தால கூட என்ன பண்ணிருக்கலாம், உதவி செஞ்சிருக்கலாம்.
அப்போ தப்பு வைக்கிற அநேக பேரை பலவிதமான காரியங்களிலிருந்து தப்பு வைக்கிறாங்க. அதனாலதான் அவ மரணத்திலிருந்து தப்பு வைத்து புது வாழ்வு அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பாத்தீங்களா, நற்கிரியைகளை செய்யும் போது அவளுடைய பெயர் பிரஸ்தாபமாகும்படியாக அவள் நிமித்தமாய் பேதுரு செய்த காரியங்கள், ஆண்டவருடைய நாமத்திலே செய்த காரியம் உயிரோடு எழுப்பினால அநேக பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினாங்க. அந்த காரியம் எல்லா இடத்திலும் பரம்பிச்சு பலுகி பெருகும்படியாக அந்த சம்பவம் அவள் மூலமாக கிரியை செய்தது. ஏன் தெரியுமா? அவள் நற்கிரியை செய்த பண்ணாள். இன்னொரு நற்கிரியை பார்க்கலாம். அதுலயே மத்தேயு 26:10 வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லும் போதே மரியா ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற, அவ மரியாளுன்னு சொல்லப்படுறது. அவ பரிமள தைலத்தை, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அந்த வெள்ளைக்கல் பரணியில பாட்டில கொண்டு வந்து உடைத்து போஜன பந்தி ஆண்டவர் இயேசு இருக்கும் போது அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினான் போட்டிருக்கு. அப்போ சீஷர்கள்லாம் அதை கண்டு விசனமடைந்து, இவ்வளவு காஸ்ட்லியாச்சு, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அந்த நலகம் என்னும் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலம் ரொம்ப விலையேற பெற்றது. பாருங்க, அந்த நாட்கள்லாம் என்ன செய்வாங்களாம், திருமணத்துக்கு முன்பாக காத்திருக்கிற பெண்கள் இந்த பரிமள தைலத்தை என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து வச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க, பொன் பார்க்க வரும்போது எவ்வளவு நகை போடுறோம், எவ்வளவு என்ன வீடு கொடுக்குறீங்களா, இப்பெல்லாம் காரு அது இது எல்லாம் எல்லாமே கொடுக்கறாங்க. பெண் வீட்டாரே கொடுத்து என்ன பண்றாங்க, ஆண் வீட்டார மாப்பிள்ளை வீட்டார கெடுக்கிறாங்க. சரியா, இவங்களே பிரஸ்தாபத்தை காட்டணுன்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க பைக் வாங்கி தரோம், காரு வாங்கி தரோம், அதை வாங்கி தரோம், இதை வாங்கி, அப்ப ஒண்ணுமே கொடுக்க முடியாதவங்க அதனால என்ன பண்றாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க. அங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு இவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி அந்த நாட்கள்ல பரிமள தைலம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்களாம். அந்த பெண்ணு கொண்டு வந்து காட்டும் போது அவ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காளோ அவ்வளவாய் தனக்கு வரிய மணவாளன்ல அவ அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி பெண் கொடுப்பாங்களாம். அதுதான் ஒரு பாரம்பரியமாக இங்க நடந்து வருகிறது. அந்த தைலத்தை கொண்டு வந்து இவ திருமணமாகாத ஸ்திரீ தான், அவ கொண்டு வந்த ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அவளுக்கு என்னுடைய மற்ற மணவாளன், உலக பிரகாரமான மணவாளனை காட்டிலும் என் இயேசு என்ற மணவாளனுக்கு நான் மணவாட்டியாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்யறா, அதை எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணி அந்த விலையேற பெற்ற அந்த நலதம் என்னும் தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அதை கண்டு சீஷர்கள் விசனமடைந்து, இந்த வீண் செலவு எதுக்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யூதா சொல்லி இருக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்குது ஒரு இடத்துல, யோவான்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா அவன் பணப்பை அவன்கிட்ட தான் இருக்கு, அவன் தான் ட்ரெஷரரு, அதனால அவன் தான் இதை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அதை அறிந்து இப்ப வாஸ்த வசனம் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்த. என்ன நற்கிரியை செய்திருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா தரித்திரர் எப்போ உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, நானும் உங்களிடத்துல எப்போதும் இருக்க மாட்டேன், என் சரீரத்தில் இவள் ஊற்றினது இந்த தைலம் என்னை அடக்கம் பண்ணுவதற்கான எத்தனமான செய்கை இருக்கிறது. சரி, அதான் அந்த நற்கிரி. ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதற்கு முன்னால அடையாளமாக செய்யப்பட்ட காரியம். இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லப்படும். எவ்வளவு பெரிய நற்கிரியை பாத்தீங்களா? எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப ஒரு நற்கிரி நம்ம நலதம் என்னும் தைலத்தை சிரசுல ஊற்றா. நீங்களும் நானும் தைலத்தை அல்ல, அவருடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாம், நீங்க தான் சொல்லி கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து அவரண்டை வரும்போது அதுதான் நற்கிரியை. பிரியமானவர்களே, அந்த நற்கிரியை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய பெயரை எல்லா இடத்திலும் பரம்பும்படியாக செய்வார், பலுகி பெருகும்படியாக செய்வார். ஆமாப்பாம் பிரியமானவர்களே, பெருகுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே அந்த கிருபை பாருங்க, அந்த கிருபை தான் நமது கிருபையை பெருக செய்யற. அந்த கிருபை அவன் மேல எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க அவளை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவளை ஒன்னும் சொல்லாதீங்க, அவளை தொந்தரவுப்படுத்தாதீங்க, அவ என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக முன்னடையாளமாக இதை செஞ்சிருக்கிறா. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். அவருடைய கிருபையை அவள்
மேல பெருக செய்யறார். அதுதாங்க முக்கியம். அதே மாதிரி தபித்தாளுக்கும் அவருடைய கிருபையை பெருக செய்த பின்னாலே அவள் உயிரோடு எழுப்பப்பட்டாள். அந்த காரியம் எல்லா இடங்களிலும் பரவியது. ஒரு பாடல் கூட பாடலாம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாமே கிருப 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 கிருப, எல்லாமே கிருப 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 கிருப. எவ்வளவு நல்ல பாடல் பாருங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, என் உயர்வு இல்ல. தொடர்ந்து நீங்க இந்த பாடலை பாத்தீங்கன்னா, நான் படிக்கல, உயர பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன், நான் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே ஏன் உங்க கிருபதான் சொல்லப்படுது. அப்படி கிருபையை பெருக செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, சந்ததியை பெருக செய்கிற ஆண்டவர். ஆதியாகமோ 13:16 வாசிக்கலாம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாத்தீங்களா, இது ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாக்கிறோம். 13:16 நம்ம அதை வாசிச்சோம் இல்லையா? அதே 22:17 வாசிங்களேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் நீ தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். பாத்தீங்களா, எவ்வளவு நிறைய இடத்துல சொல்லப்படும். சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகவே பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருகவே பெருகும், நிறைய சொல்லிக்கிட்டே வரார். இதுல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்பது எல்லாத்துலயுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்ப சொன்னாலும் ஏதாவது ஒரு பிளெஸிங் கொடுத்தானா அது கண்டிஷனல் பிளெஸிங் தான். முதல்ல கிருபையை எப்ப பெருக செய்வார்னா நற்கிரியைகளை நம்ம செய்யும் போது. அடுத்தது சந்ததியை எப்ப பெருக செய்வார்னு சொன்னா விசுவாசிக்கும் போது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, கர்த்தரை விசுவாசம் எதை அப்படின்னும் போது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டான. அப்ப கூடாரத்துல இருக்கான். ஏன் திடீர்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு ஏன் சொல்லணும்? யோசித்து பார்ப்போமா? யோசித்து பார்க்க திடீர்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு பயந்து நடுங்கிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாதான் நம்மள பார்த்து என்ன பண்ண முடியும்? யாரும் சொல்லுவாங்க பயப்படாத, கடவுள் நம்மளோட கூட இருக்க, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணுமே நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்தோம்னா எப்படி சொல்லுவாங்க? அப்ப இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்படி முந்தின வருஷம்லாம் நல்லாதான் அவருக்கு நிறைய காரியங்கள்லாம் ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி தர்றத முந்தின அதிகாரத்தெல்லாம் பாக்குறான். ஆனா ஆண்டவர் திடீர்னு தரிசனத்துல உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவனுக்கு அவன் என்ன அடுத்தது சொல்றான்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, அந்த வேதனையை தான் அவன் உள்ளத்துல வச்சுட்டு அந்த கூடாரத்துல வேதனையோட அவனும் ஆபிரகாமும் சாராளும் இருக்கிறாங்க. அத அறிந்த ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு பலனுமா இருக்கிறேன்னு சொல்ற. அப்பதான் உடனே ஆபிரகாம் சொல்ற, அடியனுக்கு என்ன தருவீங்கப்பா? அதெல்லாம் ரைட்டு, கேடகமா எல்லாம் இருக்கிறீங்க, எனக்கு என்ன தருவீங்க? நான் இப்ப குழந்தை இல்லாம இருக்கிறேன், அதான் என்னுடைய மெயின் ப்ராப்ளமே. அதனாலதான் நான் வேதனையோட இருக்கிறேன். என் வீட்டு வேலை செய்யறவர் தான் எனக்கு என்ன இருக்கிற விசாரணை கர்த்தனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி எலியேசர் தான் விசாரணை கர்த்தனா இருக்கிறான்னு சொல்றார். உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு திருப்பி சொல்றார் ஆபிரகாமே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கான்னு 2 தடவை சொல்றாரு. பாத்தீங்களா எவ்வளவு வேதனை இருந்திருக்கும்? அந்த வேதனைய அவர் மட்டும்தான் அறிஞ்சாருங்க. கூடாரத்துக்குள்ள அவரும் சாராளும் இருக்கும்போது யாருமே அறியல அந்த வேதனையை. ஆனா கர்த்தர் அறிந்தார். என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை வெளியே அழைத்து, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், உன்னாலே எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும்னு சொல்லி
சொன்னான். சமீபத்துல எங்களுடைய பேராயர் ஒரு செய்தி கொடுத்தாங்க இதன் அடிப்படையில. அப்போ ஒரு அருமையான அந்த காரியம் நான் இதை முதல்ல எழுதி வச்சிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா இந்த காரியம் அவர் சொன்னது எனக்கு ஒரு புதுசா இருந்துச்சு. அவன் கூடாரத்துல இருந்த வரைக்கும் அவன் 0 தான், அவனுக்கு 0 தான் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்ல, இந்த புத்திர சுவிகார பாக்கியம் அவனுக்கு இல்ல. ஆனா கூடாரத்தை விட்டு அழைத்து வெளியே மேலே பார்க்க சொன்ன போது அது கோடான கோடியாய் பெருகிச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான வார்த்தை. 0வா இருந்தது வெளியே கர்த்தரை நோக்கி எந்த ஒரு மனிதன் பார்க்கிறானோ அவனுக்கு 0 இல்ல, அவன் நிறைய குரோஸ்க்கு அவன் அதிபதியாய் சந்ததி பெருக்கமுள்ளதாய் அவன் காணப்படுவான். உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த அருமையான வேளையிலே அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா என்னாண்டவரே ஒண்ணுமே இல்ல, வானத்தை அண்ணாந்து பாடுறீங்க, எவ்வளவு நட்சத்திரத்தை என்ன குடும்பமானால் என்னன்றீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒண்ணுக்கே வழி இல்லை, அதுக்கு இவ்வளவு வருமா அப்படிலாம் இல்லாதபடி அவன் விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனவே பிரியமானவர்களே, ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில 0வா இருக்கிறோமா, ஒண்ணுமே சாதகமே இல்ல, நம்ம குழந்தைக்காக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற 1008 பிரச்சனை வருது இல்லையா, பரவாயில்ல, கலங்க வேணாம். விசுவாசிக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு, அதை நீதியாக எண்ணப்படுறாரு. அது 0வாக இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை கோடி லட்ச கோடியாய் அதை பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே விசுவாசிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க கூட. எனவே வெளியே வர வேண்டும், இருக்கிற இடத்தை விட்டு நாம் அவிசுவாசத்தை விட்டு பலவிதமான அவபக்தியை விட்டு வெளியே தேவ பக்தியோடு விசுவாசத்தோடு அண்ணாந்து பார்ப்போமா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா. அவர் இதோ வேலைக்காரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஞான வேளையிலே நீங்களும் நானும் அண்ணாந்து பார்க்கிறவளா இருக்க வேண்டும். பூமியை கீழே நோக்கியே பார்த்து கொண்டிருக்காதபடி மேலே அண்ணாந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் விசுவாசிக்கும் போது நம் சந்ததியை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். சந்ததி மட்டும் இல்லைங்க, என்னென்ன காரியத்துக்கு சந்ததியின் ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அடுத்தது பார்க்கலாம். தேசத்தில் ஜனங்கள் மிகுதியும் பலுகி பெருகினார்கள். வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 11:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. பாருங்க, தேசம் அவர்களால் நிறைந்தது. யாத்ராம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பெருகி பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. எப்ப அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தேவ ஆவியை நாம் பெற்று கர்த்தரோடு வாழும் பொழுது, கர்த்தர் நம்மோடு எந்நாளும் இருக்கும் போது பலுகி பெருக செய்வார். தேவ ஆவியினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நாம் எப்போதும் கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மோடு இணைந்து வாழும் போது பலுகி பெருக செய்வார். இங்க ஒரு மனிதனை குறித்து, அந்த ஒரே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் தேவ ஆவியை பெற்றிருந்தார், எப்படியெல்லாம் கர்த்தரோடு இணைந்திருந்தார், அவரோடு கர்த்தர் எப்படி இணைந்திருந்தார் என்று பார்ப்போம். அந்த ஒரு மனிதனாலே தேசம் பலுகி பெருகியது, ஜனங்களால் நிரம்பி இருந்தது. எப்படி என்று நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 41:38-39 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும்
ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான். பாத்தீங்களா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பார்வோன் சொப்பனம் காண்றாரு, 2 சொப்பனம் ஒரே மாதிரியான சொப்பனம் காண்றாரு, யாருமே விடுவிக்க முடியல. அப்ப யோசேப்பு அழைக்கப்படுறான். யோசேப்பை குறித்து பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் சிறையில இருந்த போது ஒருத்தர் இப்படி சொன்னாரு, நான் மறந்துட்டேன், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே யோசேப்பு வருவிக்கப்படுறான். பார்வோனுக்கு முன்னால் நிற்கும் போது சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்றான். 7 வருஷம் செழுமையான காலம், 7 வருஷம் பஞ்ச காலம், அதை ஆண்டவர் உங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கிறார். எனவே அந்த செழுமையான காலத்துல நம்ம எல்லாம் முதல்லயே சேர்த்து வச்சுக்கணும். நல்ல ஒரு மனிதனை நீங்க தலைமையா வச்சு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றார். 7 வைப்பாக வச்சுக்கணும். எகிப்துல உண்டாகிற அந்த 7 வருஷம் பஞ்ச காலத்துக்காக நீங்க என்ன பண்ணும், 7 வருஷம் செழுமையான காலங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பார்வோன் சொல்றார், உன்னை விட யாருப்பா இருக்க முடியும். தன்னுடைய ஊழியக்கார பார்த்து சொல்றார், இந்த மனுஷனை போல விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன் உண்டோ, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உண்டோ என்று சொல்லி கேட்டு அவனை தான் தேவ ஆவி பெற்ற, அதனாலதான் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். இவரை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அதிகாரியா வைக்கிறாரு. அதுக்கு பிறகு நடக்கிற காரியெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியத்திற்கு உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, யோசேப்ப என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன்மார்கள்லாம் குழியில போட்டாங்க. அதுக்கு பிறகு தூக்கி விட்டு, சரி இந்த எகிப்திய வியாபாரிகிட்ட வித்துருவோம், அடிமையா அவன் எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கிட்டோம், ஆனா நம்ம வணங்கலாம் மாட்டோம், அவனுடைய சொப்பனம் எப்படி பலிக்குது பார்க்கலான்னு எகிப்திய வியாபாரிகிட்ட வித்துட்டாங்க. அவங்க கொண்டு என்ன பண்றாங்க, அந்த தலையாரிகளுக்கு பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியான போத்திபார் என்ற என்னும் எகிப்து தேசத்தான்கிட்ட திரும்பவும் விக்கிறாங்க. எவ்வளவுன்னு சொல்ல, அவனுக்கிட்ட தான் 25 வெள்ளிக்காசுக்கு விக்கிறாங்க. இவங்க கிட்ட எவ்வளவு வித்தான்னு தெரியல, விலைக்கு வாங்கினான்னு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு இப்ப நம்ம வாசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டுல இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார், அவன் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க பண்றான்னு அந்த எஜமான் பாக்குறாரு. அப்படியே நடக்குது அந்த காரியங்கள்லாம். அப்ப கர்த்தரோடு அவன் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தான், இவனும் கர்த்தரோடு இருந்தான். அதனாலதான் இந்த காரியம் நடக்குது. அப்ப அந்த போத்திபார் என்ன பண்றான், அந்த அரண்மனை அந்த இதுக்கே எல்லாத்துக்குமே என்ன பண்றான், அவனை விசாரணைக்காரனா வச்சு தான் வீட்டுல உண்டான எல்லாத்தையும் அவனுக்கு பொறுப்பா கொடுத்துறாங்க. பாருங்க, அதனால என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கு அவன் வந்ததுனால கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் 5ஆம் வசனத்துல அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி பாக்குறோம். அந்த 39:21-23 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கிருபன் பாடணும் இல்லையா? எவ்வளவு பெரிய கிருபை யோசேப்பு மேல இருந்துச்சு, தயவு இருந்துச்சு. ஏன்னா அவன் தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தான். கண்டிப்பா என்னுடைய ஆண்டவர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றி கொடுப்பார். என் அண்ணமாருங்க குழியில போட்டாலும் பரவாயில்ல, என் அண்ணமாருங்க என்னை சிறை அடிமையா வித்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல போத்திபார் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். இவன் அழகானவனாய் இருந்த பண்ணால போத்திபாரின் மனைவி இவன் மீது ஆசைப்படுறான். அடிக்கடி அவனை பலவந்தப்படுத்தி கூப்பிடுவான். ஆனா இவன் நான் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் நான் செய்ய முடியாதுன்னு விலகி ஓடினான். உன் கணவர் உன்னை தவிர எல்லாவற்றையும் எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, நீ அவன் மனைவியா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஒரு நாள் தனிமையா இருந்தபோது வேலை செய்யறதுக்காக உள்ள போகும்போது அவனை பிடித்து இழுக்கிறான். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவனை பிடித்து இழுக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான், தன்னுடைய டிரெஸ் போனாலும் பரவாயில்ல உதறி போட்டுட்டு ஓடி போயிடுறான். பாத்தீங்களா? ஆனா இவன் என்ன பண்றான், சத்தம் போட்டு அவன் தான் இவட்ட தவறா நடக்க வந்தான், நான் அவன் ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு கிடைச்சது பரிசு சிறைச்சாலை. ஏன்னா அடிமையா வந்தவன், அடிமை பேச்சு யாருக்கு எடுபடும். ஆனா சிறைச்சாலை இருந்தாலும் பாத்தீங்களா, கர்த்தர் யோசேப்பு நீ என்னதான் செய்ப்பா என் பிள்ளைய, நான் அவனோட இருப்பேன், என்னுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது சொல்லி சிறைச்சாலை காவல் அவன் அதிகாரி கையிலையும் கண்ணிலையும் தயவு உடைக்க பண்ணி அவனும் என்ன பண்ணிட்டான், எல்லா சிறை கைதிலையும் இவன் பேர்ல வசத்துல ஒப்புவிக்கிறான். ஒருத்தரையும் போய் விசாரிக்கல, நீ பாத்துக்கோப்பா, எல்லாம் உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் பாக்குறத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அதே மாதிரி 45:5-7 பாருங்க.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். பாருங்க, இத சம்பவம்லாம் நமக்கு தெரியும். 7 வருஷம் பஞ்சகாலம், செழுமையான காலம் முடிச்சு 7 வருஷம் பஞ்சகாலம் தொடங்கிடுச்சு. அப்போ எகிப்துல போய் நமக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு என்ன பண்றாரு, தகப்பன் அனுப்புறாரு. அப்ப இந்த அண்ணன்மார்கள்லாம் வர்றாங்க, அப்படியே தாழ விழுந்து பணிறாங்க. எத்தனை தடவை பணிஞ்சாங்க நீங்க குறிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு சொப்பனம் தான், 2 விதமான சொப்பனம் கண்டாரு. ஆனா அத்தனை தடவை குனிஞ்சு குனிஞ்சு பணிஞ்சு உழுவுறாங்க சாஷ்டாங்கமா. அவனை யோசேப்புன்னு தெரியாது, ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம அண்ணன்மார்கள் கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில அடக்க முடியாம அழுது தன்னை நான் தான் யோசேப்பு, நீங்க எகிப்தியர்கிட்ட விற்று போட்ட, வியாபாரத்துல விற்று போட்ட யோசேப்பு நான் தான் சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அப்படியே அவங்களுக்கு பயம் எடுத்துச்சு. ஐயோ நம்ம செத்தோம், நம்மள பழி வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அப்ப யோசேப்பு சொல்றான், என் கிட்ட வாருங்கள் என்று சொல்லி அவங்க கிட்ட போன உடனே, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி என் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்னு 5ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்துல பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கணும், உங்களை ஆதரிக்கிறதற்காக, உங்கள் குடும்பத்தை ஆதரிப்பதற்காக என்னை தேவன் முன்கூட்டி என்ன பண்ணாரு, இங்க அனுப்பிட்டாரு. ஆனால் நீங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லி எவ்வளவு நல்லவன் பாத்தீங்களா. மன்னிக்கிற குணம் படைத்தவன், தாழ்மையா தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். அடுத்து 47, 11, 12 வாசிக்கலாம். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார். பாத்தீங்களா, நல்ல நாடாகிய ராமசேஸ் என்ற இடத்துல அவங்களெல்லாம் வர சொல்லி குடியேற்றினா. எதுக்கு இதை சொல்லணும், அவங்க பலுகி பெருகினாங்க. யாத்திராகம் 1:7 வாசப்படி இப்படிதான் அவங்க குடியேறினாங்கன்றத பாக்குறோம். அதே மாதிரி யாத்திராகம் 1:12 பாத்தீங்கன்னா, யாத்திராகம் 1:12 அவ்வளோ அவங்கள எவ்வளவுதான் ஒடுக்க பாக்குறாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா எப்படி அந்த அம்மா நாட்டுல அந்நிய ஜனங்கள் இவ்வளவு பெருகி இருக்கிறாங்களே, அவங்க ஜனம் பெருத்தவங்களா இருக்கிறாங்களேன்னு கோவப்பட்டு அவங்கள ஒடுக்கிறதுக்கு நிறைய காரியம் செய்யறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பலுகி பெருகிறார்கள் என்று சொல்லி 1:12 வாசிக்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்தரை குறித்து எரிச்சல் அடைறாங்க. அவங்க எரிச்சல் அடைகிற வரைக்கும் அவங்க பலுகி பெருகுகிறவளாய் காணப்படுறாங்க. அப்போ ஒரே ஒரு மனிதன், தேவ ஆவியை பெற்ற மனிதன், கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்த மனிதன், கர்த்தரும் அவரோடு இருந்தபடினால பலுகி அவன் மூலமாக அப்படியே எல்லாம் குடும்பம். முதல்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், 46ஆம் அதிகாரத்துல யார் யாரெல்லாம் எப்படி குடும்பமா இங்க சேர்ந்தாங்கன்னு போட்டிருக்குது. அந்த யாத்திராகமத்துல முதல்ல 70 பேர் வராங்க. அப்படியே பலுகி பெருகி 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 அவ்வளோ ஜனக்கூட்டம் பெருகி. யாரால? ஒரே ஒரு யோசேப்பால. ஒரே ஒரு நீங்களும் நானும் எவ்வளவு ஜனக்கூட்டம் வேற விதமா வாழ்ந்து கொண்டுதாலும் நீங்க ஒருத்தர் மட்டும் உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, நம்ம ஒருத்தராக இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு வாழும்போது, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழியும் பொழுது கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவார். நம் மூலமாக தேசம் முழுவதும் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். தேசத்தை குறை வேணாம், தலைவர்களை குறை வேணாம். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கின்ற மனிதர்களாக, கர்த்தரோடு உறவு கொள்கிற மனிதர்களாக தேசத்திற்காய் நாம் போராடி ஜெபிக்கும் போது நம் தேசம் கிறிஸ்தவ மக்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், விசுவாசிகளால் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பலுகி பெருகுவேனே, தேவாவியால் நிரம்புவேனே. பலுகி பெருகுவேனே, தேவாவியால்
நிரம்புவேனே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களுக்கு பெருக செய்கிற ஆண்டவர். எப்போது நற்கிரியைகளை நாங்கள் செய்யும் போது கிருபையை பெருக செய்கிற ஆண்டவர். நாங்கள் உண்மை விசுவாசிக்கும் போது எங்களுடைய சந்ததியை நம்புவதற்கு ஏதுமில்லாமல் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கும் போதும் பெருக செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு தேவ ஆவியை பெற்று பரிசுத்த ஆவினால் நிரம்பி உம்மோடு வாழ்ந்து உம்மையே சார்ந்து உம்மையே நோக்கி பார்த்து வாழும் பொழுது தேசத்திலே ஜனங்கள் பலுகி பெருகும்படியாக, கர்த்தாவே விசுவாசம் பெருகும்படியாக, விசுவாசிகள் பெருகும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகும்படியாக நீ செய்வீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.